என்னங்க இவ்வளவு நாளும் இயேசுவே நமக்கு தேவனால் நீதியும் ஞானம் பரிசுத்தமாக இருக்கிறாருன்னு நீங்கள், அவர் சிந்தின ரத்தத்தினால தான் நமக்கு தைரியம் உண்டாயிருக்குன்னு சொன்னீங்க. இப்போ என்னமா புதுசாக கிருபை சத்தியம்தான் தேவன் வைத்திருக்கிற வழின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா, நான் சொல்கிறேன் அதுக்கு பதில், அந்த கிருபையும் சத்தியமும் யார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பைபிள் சொல்லுது, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணி இருக்கிறார். அந்த தேவன் வைத்திருந்த ஒரு பெரிய திட்டத்தை பாருங்க. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் தான் பாவம் என்ன பண்ணுமா? நிவர்த்தி ஆகுமா. அந்த கிருபையின் சத்தியம் யாரு தெரியுமா? இயேசு. இயேசு சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் இன்னும் கிருபையுமாயிருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருத்தன் கூட பிதாவின் சமூகத்துக்கு வர முடியாது. எத்தனை பேர் இப்ப நம்புறீங்க இந்த வார்த்தையை? கிருபையினாலும் சத்தியத்தினாலும் தான் பாவம் நிவர்த்தியாகுமே தவிர மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற எந்த ஒரு வழியிலையும் பாவம் நிவர்த்தியாகவே முடியாது.